பேர் பொன்னரசிங்கண்ணா. நான் வந்து உளியக்கோட்டை. நான் அம்மா வீட்டிலே தான் நான் இருக்கேன். நான் தூளிப்பட்டிலே தான் நான் 10 வருஷமாக தூளிப்பட்டிலே தான் இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சீட்டு போட்டு சீட்டு எடுத்திருப்பார் போல் இருக்குன்னா, சீட்டு கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டில் வந்து சத்தம் போட்டு போனாங்க. நீ காசு கொடுக்கலாம் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தை அவனே இவனையும் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினாங்க. நான் கெட்ட வார்த்தை சொல்லிட்டு கேட்டது, இது மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க என்னைய, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒன்று நீ சாவு இல்லைன்னா நானே உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க கொள்றதுக்கு முன்னாடி நானே செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே அவர் மணியரசுக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனவர். காசு கட்டினது வந்து சுபம் சீட்டுங்கண்ணா. அவரோட பேர் வந்து லோகநாதன். ஆனால் அன்றைக்கி வண்டி எடுக்க வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி அவங்க மாமனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மாமனை கூட்டிகிட்டு வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் பேசியிருக்காரு. மறுபடியும் நான் இருக்கிறப்ப தான் பேசினார். வண்டியை கொண்டு வந்துருங்க இல்லை நான் செத்துவேன்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னார். ஏன் முன்னாடியே தான் சொன்னார். அதுக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரிலிங்கண்ணா. ஃபோனை வச்ச மயத்தில் வெளியில் வந்தார். நான் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி மணியரசு ஃபோன் பண்ணி இது மாதிரி பைக்கை கொண்டு வந்துருங்க, எங்கள் வீட்டுக்காரர் செத்துவேன்னு சொல்கிறாரு, கொண்டு வந்து பைக்கு கொண்டு வந்து நிப்பாடிடுங்க, காசை நான் கட்டிடுறேன், 1 லட்ச ரூபா காசை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டுருந்தேன். உங்கள் வண்டி ஒன்று நாங்கள் முழுங்கிட்ட மாட்டோம், ஒன்று காசு இப்போயே கொண்டு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கொடு, இல்லைன்னா நீ கையெழுத்து போட்டு கொடு, வெத்து பேப்பரில் நீ கையெழுத்து போட்டு கொடு, இல்லைன்னா நான் வண்டியை கொண்டு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொல்லிட்டு இருக்கப்பே அவர் கூட பேசிகிட்டு இருக்கப்பே பிள்ளைங்க அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. அப்பா நெருப்பு பிடிச்சிட்டாரு, நெருப்பு பிடிக்குது, அப்பா மேலே நெருப்பு பிடிக்குது பிள்ளைங்க கத்துச்சு. கத்துன மயத்தில் வீட்டுலேருந்து வெளியில் வந்து பார்த்தா ஒட்ட துணி இல்லாமல் முடியாது. தண்ணி எடுத்து ஊற்றி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரி விட்டுட்டு வந்து காலையில் இறந்துட்டாருன்னு 4 மணிக்கு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எங்கள் மேலேயே பழிய போடுறாரு. எந்த ஸ்டேஷன்மா? பாலோடு ஸ்டேஷனுங்கண்ணா. 1 லட்ச ரூபா கட்டணுங்கண்ணா. ரொம்ப லைன் சீட் எவ்வளோ சீட் அது? 2 லட்ச ரூபா சீட்டுங்கண்ணா. பாதி அமௌண்ட் அவர் கட்டிட்டாரு. அந்த கட்டாத பெண்டிங் மட்டும் 1 லட்ச ரூபா கட்டலன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணி லாஸ்ட்டாக என் புருஷனவே கொண்டுட்டாங்கண்ணா. அவங்க போலீஸ் என்ன பண்ணாங்கம்மா? அவர் பேர் என்னம்மா? லோகநாதன்ண்ணா. அவர் என்ன கட்சியில் இருக்காராம்மா? அதெல்லாம் தெரியலங்கண்ணா, அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸ் நேற்று ஆனால் இப்போ 1 வாரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் சனிக்கிழமை போனோம்னாங்க. போனதுக்கு நீங்கள் திங்கக்கிழமை வாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் நேற்று அவங்களாவே ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு போனதுக்கு என்னை தான் கேட்குறாங்க. நான் சொல்ல வர்றதவே அவங்க கேட்கவே இல்லை. நீ இப்போ இது மாதிரி ஒரு பக்கம் நீ காசு கொடுத்துருக்குற, 1 வருஷம் ஆகுது, தரலன்னு சொன்னால் நீ போய் கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தான் அப்படியே என்னையை குறை சொல்கிறீங்களாங்க சார் அப்படின்னு கேட்டால், உனக்கு பதில் சொல்ல முடியாத பட்சத்துக்கு நீ வந்து உடனே இந்த வார்த்தையை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்னையை தாங்க சார் சத்தம் போடுறாங்க. என் புருஷனுக்கு நீதி கிடைக்கணுங்க சார். நாங்கள் இன்னும் இது பண்ணல சார், மனு கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் புருஷனுக்கு நீதி கிடைக்கணும், அவங்கள ஏதாச்சும் பண்ணணுங்க சார். ஏன்னா இங்கே ஸ்டேஷனுக்கு போய் அவங்களும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறப்ப நாங்களாம் வந்து ஏழைங்க சார். ஏன்னா பணம் காசு உள்ளவங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நாங்களாம் ஏழை தான், எங்களுக்குலாம் யாரும் கிடையாது தான். சார் வாங்கிக்கலாம், அனுப்பிவிடுங்க. என்ன நல்லா வாங்கி கட்டப்பட என்ன கொஞ்சம் விட்டுப்பா. கொஞ்சம் நிமிந்து பாருங்க. ஏழைகளை தகுந்த அவனுங்க பணத்தை வச்சுக்கிட்டு ஆட ஆடுறாங்க.